ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم إنا نسألك علما نافعا ونعوذ بك من علم لا ينفع. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم اهدنا لأحسن الأخلاق ولا يهدي لأحسنها إلا أنت، واصرف عنا سيئها ولا يصرف عنا سيئها إلا أنت. أيها الأخوة والأخوات، وصلنا في هذا الكتاب إلى هذا الدرس وإلى هذا الموضوع، وهو ضمائر الغائب. ضمائر الغائب. طيب، انظروا. ضمائر جمع ضمير الغائب. படற்கையுடைய படற்கைக்குரிய ضمீர்கள், பிரதி பெயர் சொற்கள். எங்களுக்கு தெரியும், ஹுவ, ஹுமா, ஹும், ஹிய, ஹுமா, ஹுன்ன, இதெல்லாம் ضمائر الغائب. ضمائر منفصلة، தனியாக வரக்கூடிய ضمير. ஹுவ, ஹும், ஹிய, ஹுன்ன, ஹுமா எல்லாமே படற்கை குறிக்கக்கூடிய, மூன்றாவது ஆளை குறிக்கக்கூடிய ضمீர்கள். இது ஹுவன்னு நாங்கள் எப்போ பயன்படுத்துறோம் என்றால், ரஃபுடைய நிலையில, அதிகமாக ரஃபுடைய நிலையில, பொதுவாக ரஃபுடைய நிலையில பயன்படுத்தும். ஹுவ அதுவும் முன்ஃபசில், தனியாக வார நேரம் ஹுவான்னு பயன்படுத்தும். அதே மாதிரி ஹூ என்று அதை நாங்கள் மாற்றுவோம். எப்போ ஹூ என்று மாற்றுறோம்னா, இந்த மாதிரி மஃபூல் பிஹியாக வார நேரம், சேர்ந்து வரக்கூடிய நேரத்துல அந்த ஹுவன்றது நான் சொல்றேன்ல, ஹூன்னு தான் சொல்லுவோம். உதாரணமா ராய்து ஹூ, ராய்து ஹூன்னு சொல்றது, ராய்து ஹூ, ராய்து ஹூ. அப்போ ضمير هو، இந்த هو என்ற ضمير للمفرد المذكر. للمفرد المذكر، مفرد مذكر புரியாது, ஒருமை, அதே மாதிரி முதக்கரம் ஆண்பால் புரியாது. رأيته، رأيته. الضمير ها للمفرد المؤنث. مؤنث இருந்தா رأيتها، رأيته، رأيتها، رأيته، رأيتها. அதே மாதிரி காயிபில் முசன்னா, அது முதக்கராக இருந்தாலும் சரி, முஅன்னதாக இருந்தாலும் சரி. للمثنى المذكر والمؤنث இரண்டுக்குமே رأيتهما، رأيتهما. ரெண்டு பேர் فاطمة وزينب مثلا، فاطمة وزينب. رأيتهما محمد وأحمد، رأيتهما. طيب، الآن انظروا الضمير هم. هم என்றது لجمع المذكر، لجمع المذكر. هن என்றதும் لجمع المؤنث. இதெல்லாம் غائبல. அப்ப ஹும் ஹுன்னன்றதை நான் முன்ஃபசில்ல இதே மாதிரி தான் பயன்படுத்துறோம் தானே. ஹுமான்றதும் அதே மாதிரி தான், رأيتهما. அதே மாதிரி ஹுமா ஃபாத்திமத்து وزينب، هما محمد وأحمد. طيب، هم அதே மாதிரி رأيتهم، رأيتهن، رأيتهن. طيب، إذا أسند الفعل إلى ضمير الغائب، ஒரு فعل நாங்கள் ضمير الغائب ஓட இணைக்கும் பொழுது، فإن ضمير الغائب يكون مفعولا به.
ضمير الغائب مفعول به இருக்கும் தானே. ضمير الغائب مفعول به இருக்கும். رأيت هو سلم رأيته. இந்த هو مفعول به. رأيت فعل فاعل تو فاعل. رأيتها ها مفعول به مفعول به. رأيتهما مفعول به. رأيتهم مفعول به. رأيتهن مفعول به. طيب هل فهمتم هذا الموضوع؟ أمثلة أخرى: أرأيت حامدا. أرأيت حامدا نعم رأيت. حامدا பார்த்தயா نعم رأيت. نعم அவனை பார்த்தேன். هذا رأيت. رأيت هو مفعول به. هو مفعول به. طيب أرأيت زينب. نعم رأيتها. نعم رأيتها. ها مفعول به. أرأيت الطلاب. نعم رأيتهم. هم مفعول به. أرأيت الطالبات. نعم رأيتهن. هن مفعول به. أرأيت محمدا وخالدا. نعم رأيتهما. طيب هل فهمتم ضمائر الغائب؟ نعم أستاذ. نعم أستاذ. طيب. نعم أستاذ. نعم. هو هي என்று நாங்கள் ரஃபுடைய நிலையில சொல்லுவோம். இப்போ நஸ்புடைய நிலையில இந்த மாதிரி வரும் பொழுது நாங்கள் ஹா அந்த மாதிரி தான் பயன்படுத்துதானே. ஹுவ ரஜுலுன் ஹிய இம்ராஅத்துன் சொல்றோம். ஆனா அது ஹுவ வந்து நாங்கள் மஃபூல் பிஹியுடைய நிலையில வரும் பொழுது அந்த தமீரை ஹூ என்றும் ஹா என்றும் பயன்படுத்துகிறோம். طيب அதே மாதிரி தான் ஜருடைய நிலையில கிதாபுஹு கிதாபுஹா அந்த மாதிரி சொல்றது. அவளுடைய புத்தகம் அவனுடைய புத்தகம். ஜருடைய நிலையில பிஹி 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 என்று சொல்லு. பிஹுவான்னு சொல்றல பிஹி என்ன சொல்ற. பிஹா சொல்லுவோம். அது ஜருடைய நிலையில. طيب இப்போ நாங்கள் வேற சப்ஜெக்டுக்கு போவோம். அண்ணா இன்ன அண்ணா ரெண்டும் ஒரே அர்த்தம். இன்ன அண்ணா ரெண்டுமே ஹர்ஃப் தக்கீத். ஹர்ஃபு தௌகீத். தௌகீதுக்கான ஒரு ஹர்ஃப் உறுதிப்படுத்துறதுக்கான. ஆனால் இன்ன வரக்கூடிய இடங்கள் வேறு அண்ணா வரக்கூடிய இடங்கள் வேறு. ரெண்டு அமல்லையும் உண்டு. ரெண்டும் ஒரே அமலை தான் செய்யும். இன்ன என்ன அமல் செய்யும் அதே அமல் தான் அண்ணன். அது ஒரு ஹர்ஃபு நஸ்பு. நான் சுருக்கமாக சொல்லும் பொழுது ஹர்ஃபு நஸ்புன்னு சொல்றேன். இன்ன ஹர்ஃபு நஸ்பு செய்யும். எதுக்கு நஸ்பு செய்யும்னா முப்ததாவுக்கு நஸ்பு செஞ்சு நாங்கள் இஸ்மு அண்ண அல்லது இஸ்மு இன்னன்னு சொல்றோம். இந்த ஹர்ஃபு நஸ்பின் மின் அஹவாத்தி இன்னவுடைய சகோதரிகள்ல உண்டு. எங்களுக்கு தெரியும் இன்னைக்குரிய பல அகவாத்துகள் இருக்கு. சகோதரிகள் யார் யார்? இன்ன அன்ன கஅன்ன லாக்கின்ன லைத்த லஅல்ல இதெல்லாம் அகவாத்து இன்னவுடைய அகவாத். இந்த மாதிரி அமல் செய்யக்கூடியது. இந்த மாதிரி அமல் செய்யக்கூடியது தான் அகவாத்து இன்னன்னு சொல்றோம். பட் மின் அகவாத்தி அன்னங்கிறதும் ஹர்ஃபு நஸ்பு மின் ஹர்ஃபு நஸ்பின் மின் அகவாத்தி இன்னவுடைய அகவாத்துகள்ல உள்ளது. அல்லதி என்னுடைய அகவாத் என்ன செய்யும்? அல்லதி தன்சிபுல் இஸ்முக்கு நஸ்பு செய்யும். வதர்ஃபஉல் கபர் கபருக்கு ரஃபு செய்யும். இதான் இன்ன அகவாத்துகளுடைய அமல் வேலை. அன்ன லா துன்தகு வலா துக்தபு ஃபி அவ்வலில் கலாம். இந்த அன்னன்றது எப்போதும் கலாமுடைய ஆரம்பத்தில் ஒரு பேச்சுடைய ஆரம்பத்தில் அன்னன்றது வராது. இன்னன்னு தான் வரும். அப்போ அன்னன்றது லா துன்தக் மொழியப்பட மாட்டாது. வலா துக்தப் எழுதப்பட மாட்டாது. ஃபி அவ்வலில் கலாம் கலாமுடைய ஆரம்பத்தில் எழுதும். இப்போ நீங்கள் ஒரு கலாமுடைய ஒரு பேச்சில் ஒரு ஜும்லாவுடைய ஆரம்பத்தில் இன்னும் இது அன்னவான்னு உங்களுக்கு சந்தேகம் வந்தால் நீங்கள் என்ன அது என்னன்னு தான் எடுக்கணும். சில பேர் அந்த ஹம்சா மேலில் போட்டிருக்க மாட்டாங்க அல்லது கீழே போட்டிருக்க மாட்டாங்க. ஒரு பேச்சுடைய ஆரம்பத்தில் அது இருக்குதாக இருந்தால் அது வந்து இன்னதான் அன்ன அல்ல. என்ற அன்ன வந்து இடையில தான் வரும். அன்ன அப்படிங்கிறது வந்து இடையில வரும். ஒரு பேச்சுடைய ஆரம்பத்தில்
அண்ணாண்டு வராது, இன்னாண்டு தான் வரும். طيب أمثلة ياسر مريض. ياسر مريض. தெரியும் யாசிர் முப்ததா مريض خبر. ياسر பத்தியான ஒரு தகவல், அவர் مريض. ஒரு اسمه கொண்டு ஆரம்பிக்கிற ஜும்லா இஸ்மியா. அதில் முப்ததாவும் خبரும் இருக்கும் தானே. யாசிருன் மரீதுன், இது உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் இதில் அன்னைய நுழைச்சா அல்ல இன்னைய நுழைச்சா நாங்கள் என்ன சொல்லுவோம்? இன்ன யாசிரன் மரீதுன். ஆரம்பமாக வரும் பொழுது இன்னைய நாங்கள் கொண்டு வரும். இன்ன யாசிரன் மரீதுன் நான் படிச்சிட்டோம். இன்ன யாசிரன் தான் சொல்லுவோம். இன்ன முப்ததாவுக்கு என்ன செய்யும்? நஸ்பு செய்யும். இன்ன யாசிரன் மரீது. இன்னல்லாஹ கஃபூர். நிச்சயமா அல்லாஹ் இன்னல்லாஹ சொல்லுவோம். இன்னல்லாஹு சொல்லலாம். அல்லாஹு கஃபூர். அல்லாஹு கஃபூர் என்று இருக்கிறது. நாங்கள் இன்ன கொண்டு வந்தால் இன்னல்லாஹ நஸ்பு செய்கிறோம். இஸ்மு இன்ன மன்சூப் என்று நாங்கள் சொல்றோம். மரீத் ஹபர் இங்க. இதை இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா அண்ணன் கொண்டு வந்து பயன்படுத்த போறோம். உதாரணமா அதொன்னு என்ன செய்யறேன்? நான் நினைக்கிறேன் தானே. அதொன்னு அன்ன யாசிரன் மரீதுன். அன்ன யாசிரன் மரீதுன். யாசிர் நோயாளியாக இருக்கிறார். அன்ன யாசிரன் மரீதுன். அதொன்னு அன்ன யாசிரன் மரீதுன். ரைட். இங்க அன்ன யாசிரன் மரீதுன் என்ன நடந்திருக்கின்றா? அண்ணன் வந்ததுனால யாசிருன் மரீதுன் இருந்தது. அண்ணன் முன்னால வந்ததுனால யாசிருக்கு நஸ்பு வந்திருக்கு. அதுக்கு இப்ப நாம முப்ததான்னு சொல்லாம இஸ்மு அண்ணன்னு சொல்லுவோம். மரீதுன் ஹபரு அண்ண. மரீதுன் ஹபரு அண்ண. இப்படித்தான் வரும். ரைட். இந்த ஜும்லா முழுமையாக அதொன்னு என்ற ஃபேலுக்கு, அதொன்னுன்றது ஃபேல் ஃபாயில் தானே. ஃபேல் ஃபாயில் அன்னையாசிரன் மரீதுன் என்ற அந்த ரெண்டு முழு ஜும்லாவும் அன்னையுடைய மஃபூல் பிஹியாக இருக்குது. ரைட். அது இப்போ எங்களுக்கு தேவை. எங்களுக்கு என்ன தேவைன்னா அண்ணன் என்று வரும் பொழுது அது இன்ன மாதிரி அமல் செய்யும். இந்த மாதிரி அமல் செய்யும். முப்ததாவுக்கு நஸ்பும் ஹபருக்கு ரஃபும் செய்யும். المدرس ما جاء. المدرس ما جاء. المدرس مبتدا، ما جاء جملة خبر. جملة فعلية خبر இடத்துல இருக்குது. المدرس ما جاء. أظن أن المدرس ما جاء. أن المدرس சொல்லணும். காரணம் அண்ணா வந்திருக்கு. இப்போ அண்ணா முப்ததாவுக்கு நஸ்பு செய்யும். أظن أن المدرس ما جاء. وأن حرف نصب. هو مريض. مبتدا ضمير هو مريض. أظن أنه مريض. أظن أنه مريض. طيب هل فهمتم كلامي؟ أظن أنه مريض. طيب அப்ப ஹுவன்றத அன்ன முன்னால வந்த அன்னஹு, இன்ன முன்னால வந்த இன்னஹு. அதுன்னு அன்னஹு மரீதுன். அதுன்னு இன்னஹு என்று சொல்லலாது. ஏன்? இடையில வரும் பொழுது அண்ணன்றதை நாங்க பயன்படுத்தணும் தானே. அண்ணன்றது தான் பயன்படுத்தணும். அப்ப அதுன்னு அன்னஹு மரீதுன். ஹிய முஅல்லிமத்துன். أظن أنها معلمة. أظن أنها معلمة. فهمتم؟ طيب أنها معلمة. هم طلاب. أظن أنهم طلاب. அப்ப இந்த அன்னஹு அன்னஹும் அன்னஹா இதெல்லாம் அன்னையுடைய இஸ்ம் நஸ்புடைய நிலையில இருக்குது. இங்க நஸ்புடைய அடையாளம் வெளிப்படாது. காரணம் என்ன? ஹூ அன்னஹுல அன்னஹால நஸ்பு அன்னஹும் நஸ்புடைய அடையாளம் வெளிப்படாது. ஏன்? இது மபனியா.
அப்படி ضمير. மோரபில் தான் ஏராபுடைய அடையாளங்கள் வெளிப்படும். ஏராபுடைய அடையாளங்கள் வெளிப்படக்கூடிய சொற்களுக்கு நான் என்ன சொல்லுவோம்? மோரபன்னு சொல்லுவோம். மப்னியில வந்து என்ன செய்யாது? ஏராபுடைய அடையாளங்கள் வெளிப்படாது. அது அதே மாதிரி தான் அந்த இருக்கும். அது மாறாது. தானே? அதான் மப்னி என்று ஹாவுலாய், மாரி, ஹாதா, ஹாதி. அதே மாதிரி தான் எல்லா தமீர்களும் மப்னி. எல்லா தமீர்களும் மப்னி. எல்லா ஹர்ஃபுகளும் மப்னி. எல்லா ஃபியல்கள் முதாரியான ஃபியலை தவிர எல்லா ஃபியல்களும் مبني. right. أسماء الإشارة எல்லாமே مبني. طيب أسماء الموصولة التي لا مبني. نعم. أظن أنهم طلاب. أظن أنهم طلاب. هن معلمات. أظن أنهن معلمات. أنهن معلمات. அவர்கள் அந்த பெண்கள் ஆசிரியர்கள் என்று நான் நினைக்கிறேன். أظن ظن يظن. أظن متكلم فعل مضارع متكلم مفرد. أظن أنت طبيب. أظن أنك طبيب. مخاطب لا أنت நான் சொல்றோம் தானே. எந்த நிலையில் ரஃபுடைய நிலையில முன்ஃபசிலான தமீரை கொண்டு வந்து அந்தன்னு சொல்றோம். ஆனா நஸ்புடைய நிலையில நாங்க அன்னக அந்தன்னு சொல்றோம். அன்னக சொல்லுவோம். أنك أنك طبيب. أظن أنك طبيب. أنت طبيبة. أظن أنك طبيبة. أنت என்ற இடத்துல أنك என்று வரும். أظن أنك طبيبة. نعم. இதெல்லாம் இந்த அன்னையுடைய இஸ்ம். أنك أنك அது ضمير என்றதுனால மப்னி. طيب இர்ரபுடைய அடையாளம் வெளிப்படாது. அதான் ஆனா இஸ்மு அன்ன மன்சூப். இஸ்மு அன்ன நஸ்பு செய்தான் படும். أنتم معلمون. أظن أنكم معلمون. أنكم معلمون. المكتبة مفتوحة. أظن أن المكتبة مفتوحة. المكتبة مفتوحة. أظن أن المكتبة مفتوحة. أظن أن المكتبة مفتوحة. أبا المكتبة اسم أن منصوب وعلامة نصبه الفتحة الظاهرة على آخره. المكتبة சொல்றோம். மன்சூப் நஸ்பு செய்யப்பட்டிருக்குது. நஸ்பு அடையாளமாக என்ன வந்திருக்குது? ஃபத்ஹா, வெளிப்படையான ஃபத்ஹா வந்திருக்குது அந்த சொல்லுடைய கடைசியில். அப்ப இது இஸ்மு அன்ன அன்னல் மக்தபத மஃப்தூஹத்துன். நான் இப்போ பார்த்தது அன்ன அது ஹர்ஃபு நஸ்ப். அது அகவாத்து இன்னையில உள்ளது. இஸ்முக்கு நஸ்பு செய்யும், ஹபருக்கு ரஃபு செய்யும் என்றதை பார்த்தோம். அதுக்கு பல உதாரணங்களை பார்த்தோம். அன்னன்றது ஒரு கலாமுடைய ஆரம்பத்துல வராது, இடையில தான் வரும். ஆரம்பத்தில் எழுதப்பட மாட்டாது. أظن أن ياسرا مريض. இங்க அன்னன்றது ஹர்ஃபு நஸ்ப். யாசிரன் இஸ்மு அன்ன. مريض خبر أن. أظن أنهم طلاب. أن حرف نصب. أنهم اسم أن. طلاب خبر أن. أظن أنك طبيب. أن حرف نصب. كاسم أن. طبيب خبر أن. طيب إذن لعلكم فهمتم أن. لعلكم فهمتم أن هل من سؤال؟ ننتقل.
الأعداد المركبة وألفاظ العقود. இங்க நான் பார்க்க போறோம் أعداد المركبة. என்ன أعداد مركبة என்றால் நாங்கள் ஏற்கனவே படித்த 3வது பாடத்திலே أعداد المركبة என்றால் என்ன நடபடுறது. من يقول لنا யார் சொல்றீங்க? கூட்டு எண்களும் பத்துக்களும். எத்தனையிலிருந்து எத்தனை வரையில? 1 2 11 12 இல்லாம மற்ற 1 2 9 10 மட்டும். هذا صحيح. 11லிருந்து 19 வரை 19 வரையில இதுதான் أعداد المركبة. 11லிருந்து 19 வரையில. ألفاظ العقود هذا ரொம்ப நாள் போகல, இப்பதான் படிச்சிருக்கிறோம். ألفاظ العقود படிக்கிறத நீங்க திரும்ப பார்க்கற இல்லையாப்பா? நாளை படிக்கிற அடுத்த நாளைக்கு மறந்தா என்ன படிக்கிறதுல என்ன பிரயோசனம்? عقد عقودنا என்ன? عقد தசம எண்கள் தானே عقدன்றது 10 20. ஆனா இங்க நாடப்பட்டது ألفاظ العقود 20 30 40 50 60 40 العقود. ரைட், நாங்க இந்த நீங்க பார்க்கறது படிக்கிறத கொஞ்சம் பாருங்க, போய் திரும்ப பாடத்தை கொஞ்சம் படிச்சதை திரும்ப பார்க்கலன்றா நீங்க படிக்க ஆரம்பிக்கிறேன்னா சும்மா இந்த பாடத்துக்கு மட்டும் கேட்டுட்டு இருந்து ரசிச்சுட்டு போறோம்னா உங்களுக்கு அது பிரயோசனம் இல்லை. நீங்க திரும்ப படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு பிரயோசனம். இல்லாட்டி எப்பயாவது ஒரு நாளைக்கு நான் படிக்கணும் அப்படின்னு நீங்க விட்டாலும் உங்களுக்கு அது பிரயோசனம் இல்லை. அப்பப்போ படிக்கிறது அப்பப்போ பார்க்கும்போது தான் அது மனசுல பதியும். பாடம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த நாளைக்கு அந்த என்ன படிச்சங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். அதுக்கு நிறைய நேரம் எடுக்காது. படிச்ச விஷயத்த கொஞ்சம் திரும்ப ஒரு முறை பார்க்கும் பொழுது படிச்ச விஷயங்கள் கொஞ்சம் பதியும். طيب أن العدد 11 و12 يوافقان المعدود. இந்த 11 12 தானே 11 12 இரண்டும் மஅதூதுக்கு ஏற்ற மாதிரி வரும். மஅதூதோட உடன்பட்டு வரும் என்று நாம பார்த்தோம். جاء 11 طالبا جاء 11 طالبا. மஅதூத் எப்படி இருக்குது? தாலிப் தான் மஅதூத் என்னப்படுறது. அது முதக்கராக இருக்குது. அப்ப 11 என்று நாம் முதக்கராக கொண்டு வரோம். جاءت 11 طالبة. இங்க மஅதூத் طالبة முஅன்னஸ். அதனால 11 என்று நாம் ரெண்டையும் முஅன்னஸாக கொண்டு வரோம். இந்த அதத் முரக்கப். இடையில ரெண்டு அதத் இருக்குது. ஒரு பகுதி இஹ்தா, இன்னொரு பகுதி அஷர. ஒரு பகுதி அஹத, இன்னொரு பகுதி அஷர. طيب عندي 12 كتابا. عندي 12 كتابا. இந்த 12ன்றது முதக்கராக வந்திருக்குது. மஅதூத் முதக்கராக இருக்குது. மஅதூத் முதக்கராக. عندي 12 حقيبة. ஏன் 12 முஅன்னஸா வந்திருக்குது. மஅதூத் முஅன்னஸாக இருக்குது. இப்ப நாங்க ஏற்கனவே இதை படிச்சுட்டோம் 3வது பாடத்துல. 11 அதே மாதிரி 12 இதனுடைய மஅதூத் முதக்கராக இருக்கிறதுனால அது முதக்கராக இருக்கும். மஅதூத் முஅன்னஸாக இருந்தால் அது 11 12 என்று முஅன்னஸாக மாறும். மஅதூதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த அதத் வரும் அப்படின்னு பார்த்தோம். ரைட். அடுத்தது 13ல இருந்து 19 வரையில என்ன நடக்கும்னா முதல் பகுதி மஅதூதுக்கு முரண்பாடாகவும், இரண்டாவது பகுதி மஅதூதோடு இருக்கிற அந்த பகுதி மஅதூதுக்கு உடன்பாடாகவும் வரும். ஃபில் மதீனதி 13 ஃபுந்துகன்.
في المدينة 13 فندقا. இங்க மஅதூத் வந்து முதக்கர் ஃபுந்துக். ஃபுந்துக்கை பற்றி தான் நாங்கள் சொல்ல போகிறோம், ஃபுந்துக்கோட எண்ணிக்கை. இப்போ மஅதூத் முதக்கர் ஃபுந்துக். அதனால மஅதூதுக்கு பக்கத்துல இருக்கிறதும் முதக்கராக தான் இருக்கும். ஆனா முதலாவது அதத் முரக்கப்ல முதலாவது அதத் வந்து 2 அதத் தானே முரக்கப் என்ற இணைக்கப்பட்டது. முதலாவது வந்து முஅன்னஸாக இருக்கு, மாறி இருக்கு. இந்த அதத் முரக்கபுடைய சட்டத்தை நாங்க பார்க்கிறோம். இந்த அதத் முரக்கபுல முதலாவது மஅதூத் முதக்கராக இருந்தால் அந்த 2 அததுலையும் முதலாவது இருக்கிறது முரண்பாடாகும், அதுக்கு பக்கத்துல இருக்கிறது மஅதூதுக்கு பக்கத்துல இருக்கிறது மஅதூத மாதிரியே அதே முதக்கராகவும் வரும். ரைட்? அதே மாதிரி தான் முஅன்னஸ். ஃபில் மதீனதி 13 حديقة. 13 حديقة. حديقة مؤنث. அதனால மஅதூத என்ன செய்றோம், அதத் முரக்கப்ல அதுக்கு பக்கத்துல இருக்கிறது அதே மாதிரி முஅன்னஸாக கொண்டு வந்துடுறோம். அஷ்ரத்த என்று அதுக்கு முதலாவது இருக்கிற அதத முதக்கராக கொண்டு வரோம். ஃபில் மதீனதி 13 حديقة. அப்ப இதே மாதிரி தான் 19 வரையில் 19 طالبا. இது நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இங்க அந்த முதக்கரனை மட்டும் பார்த்தோம், இங்க முஅன்னஸையும் சேர்த்து பார்க்கணும். சரி, அப்ப இது வந்து நாங்க வெறுமனே இப்படி தியரி படிக்கிறதுனால மட்டும் எங்களோட பாவனையில வராது. பாவனையில வரணும் அப்படின்ட்டா நாங்க நிறைய பயிற்சி செய்யணும். லுகான்றது வந்து பயிற்சி தான். லுகான்றது நாங்க பயிற்சி எந்த அளவுக்கு செய்யறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக எங்களுக்கு என்ன செய்யலாம்டா, அது எங்களோட பயிற்சியில எங்களோட நடைமுறையில அது வரும். நான் கட்டாயம் பயிற்சி செய்யணும். பயிற்சி செய்யாம வந்து இலகுவாக இந்த அததுகளுடைய சட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு வாரதுன்றது கடினம். ஆனா எங்களுக்கு சட்டம் தெரியலாம், நாங்க பயன்படுத்தும் பொழுது அதை எங்களுக்கு சரியாக பயன்படுத்துறதுக்கு ஒரு அவசரமாக பயன்படுத்த இயலாம இருந்தாலும் சட்டத்தை தெரிஞ்சு வச்சிருந்தா ஏதாவது ஒரு இடத்துல எடுத்து எழுதும் பொழுது நான் சரியாக எழுதுறதுக்கு அது உதவியாக இருக்கும். அல்லது யாராவது பிழையாக எழுதியிருந்தால் இது பிழை என்று கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். நாங்க எங்களோட பாவனையில பயன்படுத்தணும் அப்படின்ட்டா அதிகமாக இந்த வந்து நாங்க யூஸ் பண்ணணும். பயிற்சி மூலமாகத்தான் எங்களுக்கு என்ன செய்யும், இந்த விஷயங்கள் இலகுவாகும். அதனால பயிற்சி புக் நீங்க கிதாபு தத்ரீபாத் தம்ரீனாத் அதை நீங்க செய்யணும். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். خرج 14 طالبا. خرج 14 طالبة. في المعهد 15 فصلا. في المعهد 15 سبورة. 15 سبورة. ثمن القلم 16 ريالا. عفوا 16 ريالا. ثمن القلم 16 روبية. 16 ரூபியா. இந்த ரூபியா முஅன்னஸ்ங்கிறதுனால 10 முஅன்னஸாவுக்கு முன்னால் உள்ளது முதக்கராவுக்கு, ரியால் முதக்கரன்றதுனால பக்கத்தில் உள்ளது முதக்கராவுக்கு முன்னால் உள்ளதை முஅன்னஸாக கொண்டு வரோம் தானே. சாஃபரா 17 طالبا. سافر 17 طالبة. جاء 18 طالبا. سافر 18 طالبة. 10 طالبة. جاء 19 طالبا. جاء 19 طالبة. طيب، وذكرنا كذلك أن الأعداد من 20 إلى 90 لا تختلف مع المعدود. அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம் தானே, 20 லிருந்து 90 வரையில் الأعداد العقود
20 30 40 90 வரையில் உள்ள அந்த அததுகள் அது மஅதூதோட என்ன செய்யாது முரண்படாது லா தختலிஃப் மஅதூதோட முரண்படாது லா தத்தகையர் மாற்றம் வராது தகூலு ஜா 20 طالبا جاءت 20 طالبة இரண்டுமே 20 தான் வேற சொல்லில் இருக்கு அதே தான் வரும் عندي 30 ريالا عندي 30 روبية في الفصل 40 مقعدا في الفصل 40 طالبة طيب نعم இந்த ஆதத் விஷயமாக நாங்கள் ஏற்கனவே பார்த்ததுனால அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் திரும்ப போய் பாருங்க طيب المؤنث فعلان وجمعه فعلان என்ற ஒரு வசன் இருக்கிறது தானே غضبان عطشان شبعان كسلان سكران இது தான் فعلان فعلان என்கிற ஒரு வசன் அட முஅன்னஸ் எப்படி இருக்கும் இது ஒரு வஸ்ஃப குறிக்கும் அதாவது ஒரு பண்பு பெயராக வரும் ஒரு பண்பை குறிக்கக்கூடிய ஒரு பெயராக தான் இந்த வசன்ல பொதுவாக வரும் ஃபஅலான் என்ற வசன்ல ரைட் இந்த ஃபஅலான் என்ற வசன்ல வரக்கூடியது முதக்கர் ஃபஅலான் அகதுபான் ஷபஆன் அட முஅன்னஸ் வந்து ஃபஅலா என்ற வசன்ல இருக்கும் இந்த கதுபான் உடைய முஅன்னஸ் என்ன ஃபாத்திமா ஹாமிதுன் கதுபான் ஹாமிதுன் கதுபானு இது மம்னூ மின ஸர்ஃப் ஃபஅலான் என்ற வசன்ல வருது ஏன்னா அதுல வஸ்ஃபியாவும் இந்த ஃபஅலான் என்ற வசன்ல வந்து அந்த வஸ்ஃப் இருக்கிறதுனால அது மம்னூ மின ஸர்ஃப் طيب غضبان فاطمة غضباء فاطمة غضباء right முஅன்னஸ் வந்து ஃபஅலான் முஅன்னஸ் ஃபஅலா ஜம் எப்படி வரும் முதக்கருக்கும் முஅன்னஸ்க்கும் அவரோட ஜம் வந்து ஃபிஆல் என்ற வசன்ல வரும் الطلاب غضاب الطلاب غضاب கோமானவர்களாக இருக்கிறார்கள் மாணவர்கள் طلاب غضاب غضبان جمع غضاب غضبان جمع அதுவும் غضاب والطالبات غضاب طالبات غضاب அல்லது فعالة என்ற வசன்ல வரும் அந்த ஜம் வந்து ஃபுஆலா ஃபிஆல் என்ற வசன்ல வரும் அல்லது ஃபுஆலா என்ற வசன்ல வருமா இது மாதிரி குசாலா கஸ்லா என்ற ஜம் வந்து குசாலா கஸ்லா முஅன்னஸ் கஸ்லான் முதக்கர் கஸ்லா முஅன்னஸ் ஃபஅலா அட ஜம் வந்து துல்லாபு குசாலா சோம்பேறிகள் الطالبات كسالى الطالبات كسالى طيب இன்னொரு உதாரணம் படிங்க யூசுஃப் ஷபஆன் ஷபஆன் என்ன ஷபஆன் thirsty ஷபஆன் பசி போனவர் வயிறு நிரம்பியவர் ومريم شبعاء مريم شبعاء الرجال شباع والنساء شباع فعال عند وزن هذا ماري سكران ما معنى سكران போதையில் உள்ளவன் சக்ரான் போதையில் உள்ளவன் சக்ரான் ஹிய சக்ரா அவள் போதையில் இருக்கக்கூடியவள் போதையில் இருக்கிறாள் சக்ரா சக்ரான் முஅன்னஸ் சக்ரா طيب سكارى وترى الناس سكارى وما هم بالسكارى ولكن عذاب الله شديد மர்மையான மக்கள் எப்படி இருப்பாங்க போதை அறிந்தவர்கள் போல இருப்பார்கள் தானே சுகாரா ஜமு சக்ரான் ஜமு தான் சுகாரா وهن سكارى مؤنث لا سكارى طيب فعلان என்ற وزن مؤنث فعلاء غضبان غضباء شبعان شبعا كسلان كسلان سكران سكران هذا جمع வந்து فعال அல்லது فعالة என்ற وزنல வரும் غضبان غضاب شبعان شباع فعال என்ற وزن அல்லது فعالة
كسلان كسالى كسلان كسالى كسلان كسلا كسالى سكران سكرى سكارى طيب இந்த அததுல நாங்க பார்த்தோம் இந்த 11 இருந்து 19 வரையில உள்ளது அதே மாதிரி உகூத் மொத்தமாக அதாவது 11 இருந்து 90 வரையில உள்ள அந்த அததுகள்ல இப்படித்தான் வரும் தாலிபன் தாலிபத்தன் இந்த மாதிரி வரும் இது மஅதூத் வந்து நஸ்பு செய்யப்பட்ட நிலையில தான் வரும் இப்படி நக்கிராவாக நஸ்பு செய்யப்பட்ட நிலை வரும் இதுக்கு என்ன சொல்லுவோம்டா தமீஸ் தமீஸ்ன்னு சொல்றோம் தனியா கீழே குறிப்பிட்டிருக்க அல் மஅதூத் யுஸம்மா ஃபில் இராபி தமீஸ் இராப்ல அதுக்கு பேர் வந்து தமீஸ் 11 இருந்து 99 வரையில் இருக்கக்கூடிய அந்த மஅதூதுகள் வந்து இந்த மாதிரி வடிவத்துல தான் வரும் முஃப்ரதாக நக்கிராவாக வரும் முஃப்ரதாக நக்கிராவாக நஸ்பு செய்யப்பட்ட நிலையில வரும் ரைட் இப்ப இன்னொரு சப்ஜெக்ட் இது நான் முராஜா பாடம் தெரியும் ஏற்கனவே இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க புத்தகத்துல படிச்சுட்டோம் லிமா லிமா அப்படிங்கிறது வந்து சுவாலுன் அனி சபப் நாங்க காரணத்தை கேட்கறதுக்கு லிமா என்று சொல்றோம் எதை மாதிரி மித்லு லிமாதா மானாவில் லிமாதா என்ற மாதிரி தான் லிமா லிம ஃபஅல்த ஏன் நீ செய்தாய் லிம ضربت ஏன் நீ அடித்தாய் லிம அகல்த ஏன் நீ சாப்பிட்டாய் இந்த லிமாதா மாதிரி தான் லிமா இந்த லிமான்றதுல லிம என்று நிறுத்தும் பொழுது ஹாவை கொண்டு வரலாம் ஹா லிம என்று சொல்லலாம் எப்ப சொல்லுவோம் வக்குஃப்ல வக்குஃப்னா நிறுத்துற நேரத்துல பாருங்க யஜூசு அன் தத்தஸில பிஹா ஹா உஸ்ஸக்த் சக்துக்குரிய இது பேர் ஹா உஸ்ஸக்த் நிறுத்தும் போது கொண்டு வரக்கூடிய ஹா இந்த ஹா உஸ்ஸக்தை வந்து என்ன செய்யலாம் அதோட சேர்ந்து வரலாம் ஹா உஸ்ஸக்த் இதோட இந்த லிம என்ற சொல்லோட ويؤتى بها في الوقف எப்ப கொண்டு வருவோம் அது ஹா உஸ்ஸக்த வக்ஃபுல கொண்டு வரப்படும் லிம என்று இருக்கிறத லிமா லிமா என்று சொல்லுவோம் இப்ப பாருங்க உதாரணம் லிமா خرجت லிமா ضربته ஏன் நீ அவனை அடித்தாய் லிமா ذهبت الى المدير ஏன் நீ முதிரிடத்தில் போனாய் ரைட் அதே மாதிரி ஹா வாரத்துக்கு உதாரணம் அخرجت நீ வெளியில போனாயா நாம் லிமா ஏன் திரும்ப கேட்கிறார் லிமா ஏன் எங்க லிமா நிறுத்துறது நிறுத்தும் பொழுது லிம என்று கேட்காம லிம என்று கேட்கலாம் அதரபத்தஹு அதரபத்தஹு நீ அவனை அடித்தாயா பதில் என்ன சொல்றார் இவர் நாம் என்றார் அவர் திரும்ப கேட்கிறார் லிம ஏன் லிமாதா லிம أكتبت الواجب لا لما لما واجب بيتي homework طيب அப்ப லிமா இந்த இரண்டும் லிமாதா என்ற மானாவுக்கு நாங்க பயன்படுத்தலாம் லிமான்றத லிமா என்று நிறுத்தும் பொழுது ஹாவ் சப்த கொண்டு வந்து சொல்ல முடியும் அதான் நீங்க உள்ள சப்ஜெக்ட் ஃபஹிம்தும் طيب نعم أستاذ. أنواع الإعراب إعرابுடைய வகைகளை இப்ப நாம பார்க்க போறோம் أنواع الإعراب في الأسماء ثلاثة إعراب இஸ்ம்கள்ல 3 வகையான إعراب இருக்குது ஃபியல்கள்ல 3 வகை இருக்குது இஸ்ம்கள்ல 3 வகை இருக்குது என்ன 3 வகையான إعرابனா ஒரு ரஃப் நான் ஒரு இஸ்ம் எடுத்தா அது எங்க இருக்கும் ஒரு சில நேரம் ரஃபுடைய நிலையில இருக்கும் அல்லது எந்த நிலையில இருக்கும் அதுக்கு நஸ்ப் இருக்கும் அல்லது ஜர் இருக்கும் 3 வகையான إعراب தான் இஸ்ம்ல வரும் எது வராது இஸ்ம்ல எந்த إعراب வராது ஜஸ்ம் வராது தானே இஸ்ம்ல ஜஸ்ம் என்ற ஒரு விஷயம் இஸ்ம்ல இல்ல இஸ்ம்ல இருக்கிறது வந்து ரஃபு நஸ்பு ஜர் ரஃபு நஸ்பு ஜர் இந்த மூணும் தான் இஸ்ம்ல இருக்கு ரஃபு நஸ்ப் ஜர் ஃபியல்ல எது வராது
ஃபியல்ன்றது முதாரியான ஃபியல் மட்டும்தான் முஅரப். முதாரியான ஃபியல் மட்டும்தான் முஅரப். முதாரியான ஃபியல்ல எது வராது? ஃபியல் முதாரி. الفعل المضارع لا جر வராது. இது வராது. ஜர் வராது. அங்க ஜஸ்ம் வரும். ஜர்ருக்கு பகரமா ஜஸ்ம் தான் அங்க இருக்கு. அப்ப இஸ்ம்ல 3 வகையான இராப் இருக்குது. இஸ்ம்ல இருக்கிற 3. ஒன்று ரஃபு, நஸ்பு, ஜர். ஜஸ்ம் இல்ல. மொத்த இராபுகள் எத்தனை? 4. அதுல 3 வந்து எங்க வரும்? இஸ்ம்ல வரும். இன்னொரு 3 எங்க வரும்? ஃபியல்ல வரும். ஃபியல்ல எதெல்லாம் வரும்? ரஃபு வரும். யஃஅலு, லம், லன் யஃஅல, நஸ்பு வருது. தானே? அதே மாதிரி எது வரும் ஃபியல்ல? ஜஸ்ம் வரும். லம் யஃஅல், லம் யஃஅல். இப்ப விடுங்க அதெல்லாம். இங்க வாங்க. அன்வாஉல் இஅராபி ஃபில் அஸ்மாஇ 3. இஸ்ம்கள்ல இராபுடைய வகைகள் 3. என்னது? ஹிய ரஃபு வ நஸ்பு வல் ஜர். ரஃபு, நஸ்பு, ஜர். ரைட். இந்த இராபுகளுக்கு அடையாளங்கள் இருக்கு. தானே? இராப்ன்றது நிலை. ரஃப், நஸ்ப், ஜர். ஆனா அதுக்குரிய அடையாளங்கள் இருக்கு. அலாமாத்துல் அஸ்லியா. இப்ப நாங்க பேசுறது வந்து அடிப்படையான அடையாளம். அடிப்படையான அடையாளம், பிரதானமான அடையாளம். அப்ப இராபுடைய அடிப்படையான அடையாளங்கள் வந்து 3. அதுவும் 3. பாருங்க. ஹிய அத்தம்மத்து லிர்ரஃப். ரஃபுக்கான அடையாளம் எது? அடிப்படையான அடையாளம் தம்மா. ஒரு சொல் வந்து ரஃபு செய்யப்பட்டிருக்குது. உதாரணம் கிதாபுன் இங்க இருக்கு. இது வந்து ரஃபுடைய நிலையில் இருக்குது. ரஃபண்ட் எப்படி நாங்க கூடிய அடையாளம் என்ன? கடைசியில் என்ன இருக்குது? தம்மா இருக்குது. தானே? இப்ப தம்மா தான் ரஃபுக்குரிய அடையாளம். والفتحة للنصب. நஸ்புக்குடைய அடையாளம் எது? ஃபத்ஹா. قرأت كتابا. قرأت كتابا. كسرة للجر. ஜர்ருக்கு அடையாளம் எதை கொண்டு வருவோம்? நாங்க கஸ்ராவை கொண்டு வருவோம். ரைட். اطلعت நான் பார்த்தேன். على كتاب. ஒரு புத்தகத்தை நான் பார்த்தேன். اطلعت على كتاب. على حرف جر. ஜருடைய எழுத்து என்னங்களுக்கு தெரியும். அதுக்கு பின்னால வர இஸ்முக்கு வந்து நாங்கள் ஜர் செஞ்சிருக்கிறோம். ஜருக்கு அடையாளமாக எதை வச்சிருக்கிறோம்? கஸ்ரா வச்சிருக்கோம். அலா கிதாபின். ஜருடைய அஸ்லியான அடையாளம் அலாமத்துல் அஸ்லியா கஸ்ரா. ரைட். இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம்டா, ஒரு இஸ்ம் வந்து ஒரு சில மர்ஃபூவாக இருக்கலாம், மன்சூபாக இருக்கலாம், மஜ்ரூராக இருக்கலாம். இந்த 3 நிலைகள் உண்டாகத்தான் ஒரு இஸ்ம் இருக்கும். ஒரு இஸ்மை நீங்க எடுத்தால் அது ஒன்று மர்ஃபூ அல்லது மன்சூப் அல்லது மஜ்ரூர். நஸ்புடைய நிலையில நாங்க ஒரு இஸ்முக்குரிய அஸ்லியான அடையாளம், அடிப்படையான அடையாளம் என்னன்னா ரஃபுடைய நிலையில அது தம்மா, நஸ்புடைய நிலையில ஃபத்ஹா, ஜருடைய நிலையில கஸ்ரா. இதான் அஸ்லியான அடையாளம். ஏன் அஸ்லியான அடையாளம் என்று சொல்றோம்னா, சில இடங்கள்ல அஸ்லி இல்லாத அடையாளமும் வரும். ரஃபுக்கு அடையாளமாக இப்ப ஜம்மு முஅன்னஸ் முதக்கர் சாலிம், முதக்கர் சாலிம் ஜம்முல ரஃபுக்கு அடையாளம் என்ன? தம்மாவா? முஸ்லிமூன, முஹந்திசூன, வாவ். அஸ்லியான அடையாளம் தான் ரஃபு. பெரும்பாலும் அதிகமாக அடிப்படையாக வரக்கூடிய அடையாளம் தான் ரஃபுக்குரிய அடையாளம் தான் என்ன? தம்மா. சில இடங்கள்ல இப்போ ஜம்மு முதக்கர் சாலிம்ல வாவ் வரும். தானே? அஸ்மாவுல் ஹம்சால ரஃபுக்கு அடையாளமாக என்ன வரும்? வாவ் வரும். து என்று சொல்லுவோம். நஸ்புக்கு அடையாளமாக அங்க அலிஃப் வரும். தா. முஸ்லிமீன ஜர நஸ்புக்குடைய அடையாளமா யா வரும். ரைட். அது வேற. அப்ப அதனால நாங்கள் அஸ்லியான அடையாளம் அப்படின்னு சொல்றோம்டா, இதன் அடிப்படையான அடையாளம் பொதுவாக இப்படித்தான் வரும். ரஃபுக்கு அடையாளமாக தம்மாவும், நஸ்புக்கு அடையாளமாக ஃபத்ஹாவும், ஜர்ருக்கு அடையாளமாக கஸ்ராவும் வரும். ஹாதா கிதாபுன். ஹாதா கிதாபுன் ரஃபுக்கு அடையாளம். ஹாதா ஹாமிதுன், ஹாதா பைத்துன். நீங்க இது ரஃபுடைய நிலையில் இருக்குது. ஏன் இந்த கிதாபுன், ஹாமிதுன், பைத்துன் என்று ரஃப்னு சொல்றோம்? காரணம் خبر مرفوع. خبر இருக்குது இங்க எல்லாத்துலயும். ஹாதா முப்ததா கிதாபுன் خبر. خبر ரஃபு தானே.
ஹபருக்கு ரஃபு தான் வரும். ஹபருக்கு ரஃப்ன்றதுனால நாங்க ரஃபுக்கு அடையாளமாக என்ன கொண்டு வரோம் இங்க இந்த இஸ்முக்கு? ஹபருக்கு அடையாளமாக தம்மாவை கொண்டு வந்திருக்கிறோம். ஹபருக்கு அடையாளமாக தம்மாவை கொண்டு வந்திருக்கிறோம். ரைட். அப்ப பாருங்க நஸ்ப பாருங்க. அல் இஸ்முல் மன்சூப். எங்களுக்கு தெரியும் இஸ்மு வந்து எங்கெல்லாம் நஸ்பு செய்யப்படும்? மஃபூல் பிஹியா இருந்தால் நஸ்பு வரும். இஸ்மு இன்னையாக இருந்தால் நஸ்பு வரும் தானே? உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ரைட். இப்போ இங்க மஃபூல் பிஹியா கொண்டு வந்திருக்கிறான் பாருங்க. கரஅத்து ஃபியல் ஃபாயில். கரஅத்துங்கிறது ஃபியல் து ஃபாயில். கிதாபன் மஃஊலுன் பிஹி. மஃபூல் பிஹிக்கு என்ன வரணும்? நஸ்பு வரணும். நஸ்புக்கு அடையாளமாக நாங்க என்ன கொண்டு வந்திருக்கிறோம் இங்க? ஃபத்ஹா. قرأت كتابا رأيت حامدا اشتريت بيتا. நீங்க தெளிவா புரியணும். ரஃப்ன்றது வேற, ஃபத்ஹா தம்மான்றது வேற. தம்மான்றது அடையாளம். ரஃபுக்கு அடையாளமா தம்மா வரலாம், வாவ் வரலாம், அலிஃப் வரலாம், எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நஸ்புன்றது இராப். இராபுடைய அடையாளம், நஸ்புக்குரிய அடையாளம் ஃபத்ஹா. சில இடங்கள்ல நஸ்புக்குரிய அடையாளம் யா வரலாம் தானே, அலிஃப் வரலாம். ரைட். அப்ப قرأت كتابا رأيت حامدا اشتريت بيتا. الاسم المجرور ஜர் செய்யப்பட்ட இஸ்ம். நான் சொன்ன இஸ்ம்கள் வந்து 3 நிலையில மட்டும் தான் இருக்கும். ஒன்று ரஃபா இருக்கும், அல்ல நஸ்பு செய்யப்பட்டிருக்கும், அல்லது ஜர் செய்யப்பட்டிருக்கும். இஸ்முல் மஜ்ரூர்னா ஜர் செய்யப்பட்ட இஸ்ம். ஜர் செய்யப்பட்ட இஸ்ம்ல ஜருக்கு அடையாளமாக பொதுவாக அஸ்லியான அடையாளம் என்ன? கஸ்ரா தான் வரும். இத்தலஅத்து அலா கிதாபின். கிதாபின் என்றது மஜ்ரூர். ஏன் மஜ்ரூர்? அதுக்கு முன்னால ஹர்ஃப் ஜர் வந்திருக்குது. அலா ஜார் வந்திருக்குது, ஹர்ஃப் ஜர் வந்திருக்குது. மரர்து பிஹாமிதின். நான் ஹாமிதை தாண்டி சென்றேன். மரர்து பிஹாமிதின். ஹாமித் மஜ்ரூர். அதுக்குத்தானே ஹாமிதின் சொல்றோம். ஏன் மஜ்ரூர்ண்டா முன்னால ஜருடைய எடுத்து வந்திருக்குது, ஹஜார் வந்திருக்கு, ஹர்ஃப் ஜர் பா வந்திருக்குது. ரைட். அப்ப சக்கன்து நான் வசித்தேன், ஃபீ பைத்தின் ஒரு வீட்டிலே. ஃபீ பைத்தின் ஃபீ ஹர்ஃப் ஜர், பைத்தின் மஜ்ரூர். ஜருக்கு அடையாளமாக பைத்தின் என்றது சொல்ல நாங்க என்ன கொண்டு வந்திருக்கிறோம்? கஸ்ரா கொண்டு வந்திருக்கிறோம். ஹாமிதின் இது எல்லா சொல்லையும் கஸ்ரா கொண்டு வந்திருக்கிறோம். இப்ப இங்க நாங்க அஸ்லியான அடையாளம் என்ன? ஏராபுகள், இஸ்முல வரக்கூடிய ஏராபுகள் 3. அந்த மூணு ஏராபுகளுக்குமான அஸ்லியாவான அடையாளங்கள், அலாமாக்கள் என்னன்றதை பத்தி பார்த்தோம். புரிஞ்சுதா இவ்வளவுக்கும்? அடுத்தது பாருங்க. ஹாத்தி என்று சொல்லி இந்த பாடத்துல வந்திருக்கோம் உங்களுக்கு. 5வது பாடத்துல ஹாத்தி என்ற கொடு தானே. ஹாத்தி இது எந்த அர்த்தத்தை கொடுக்குது? ஃபியல் அம்ரோட அர்த்தத்தை கொடுக்குது. ஹாத்தி ஹாத்தி என்றது ஃபியல் அம்ர். ரைட். அதாவது எங்களுக்கு தெரியும் அரபு மொழியில இஸ்ம் இருக்குது, ஃபியால் இருக்குது, வேற என்ன இருக்குது? ஹர்ஃப் இருக்குது. அப்படிதானே? கலிமாக்கள் 3 வகை. இஸ்ம், ஃபியால், ஹர்ஃப். இந்த ஹாத்தி அப்படிங்கிறது வந்து ஃபியால் அம்ர் தான். ஃபியால் அம்ர். இதுக்கு ஒரு பேர் இருக்கு, என்னண்டா இஸ்மு ஃபியால். இஸ்மு ஃபியால். இது வந்து இஸ்மு ஃபியால்னு ஒன்று இருக்குது. இஸ்மு ஃபியால்ன்றது என்னண்டா மானால வந்து ஃபியாலுடைய மானால இருக்கும். அது மானால ஃபியாலுடைய மானா ஃபியல் மாதீடு அல்லது ஃபியல் அம்ர் இந்த மாதிரி மானா கொடுக்கும். வடிவத்துல வந்து சில நேரம் அது இஸ்முடைய வடிவம் மாதிரி இருக்கு. ரைட். இதே மாதிரி இந்த ஹாத்தி அப்படிங்கிறது. ரைட். அதை பத்தி நான் பின்னால பார்ப்போம். இஸ்மு ஃபியால்ன்றது. இப்ப முக்கியம் என்னண்டா இந்த ஹாத்தி அப்படிங்கிறது வந்து
பேலாமருடைய அர்த்தத்தை தரக்கூடியது. கொடு அப்படின்ற அர்த்தம் தான் ஹாத்தி என்று பயன்படுது. இந்த ஹாத்தியில வந்து தாவுஹு மக்சூரத்துன், தா வந்து எப்பயும் கஸ்ரு செய்யப்படுது. ஹாத்தி தாயிமன் இல்ல இதை தசலத் பி வாவுல் ஜமா. வாவுல் ஜமாவில சேர்ந்தா நாங்க என்ன செய்யறோம்? பத்தக்கூணு தாவு மதுமூமா, தா வந்து மமத் செய்யப்படும். ஹாத்து பல பேரை நாங்க குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம்? ஹாத்து என்று சொல்றோம். இப்ப ஹாத்தி யா அஹ்மத் ஒரு முதக்கரை பார்த்து சொல்லும் பொழுது ஹாத்தி அஹ்மதே கொடு. ஹாத்தி யா மரியம், அங்க யா ஒன்று வரும், அதுவும் தாவுக்கு கெசரா தான் இருக்கும். ஹாத்தி யா மரியம், மரியம் கொடு. ஹாத்து யா இஹ்வான், சகோதரர்களை கொடுங்கள். ஹாத்தீன யா அஹ்வாத், சகோதரிகளை கொடுங்கள். ஹாத்தீன ஹாத்தி ஹாத்தி ஹாத்து ஹாத்தீன இப்படி. மானாஹு ஆத்தினி. அப்ப ஹாத்தில மானா என்னடா? ஆத்தினி கொடு, எனக்கு கொடு என்றது. تقول هات الواجب يا صالح. صالح வாஜிபை கொடு. வாஜிபண்டா என்ன? பயிற்சி, ஹோம்ஒர்க், வீட்டு என்ன சொல்லுவோம் நான் தமிழ்ல? பாடம். طيب هات الواجب يا صالح. هات الدفاتر يا سعاد. هاتوا الكتب يا إخوان. هاتينا الدفاتر يا أخوات. طيب ننتقل إلى الدرس السابع، تأنيث الفاعل. நாங்கள் இதெல்லாம் ஏற்கனவே எங்கட பாடத்துல படிச்சு முடிச்சதுனால தான், நாங்கள் முராஜான்றதுனால தான் நாங்கள் இந்த மாதிரி குயிக்கா என்ன செய்றோம், இதெல்லாம் படிச்சுட்டு போறோம். இங்க நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பயிற்சி தரல, பயிற்சி எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். புத்தகத்தில் இருக்கிற பயிற்சி புத்தகம் என்று இருக்கு தனியாக. அது உங்களுக்கு தனியாக அந்த வகுப்புக்கு போய் நீங்க பயிற்சி செய்யுங்க, அல்லது நீங்க தனியாக பயிற்சி செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். சரி, இப்ப நாங்க ஒரு படிச்ச விஷயங்களை ஒரு மீட்டர், படித்த விடயங்களை ஒரு மீட்டர் என்ற அடிப்படையில் தான் நாங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். தனீஃபுல் ஃபாயில். தனீஃப் என்றது முஅன்னஸ் ஆக்குதல் தானே. அல் ஃபாயில், ஃபாயில முஅன்னஸ் ஆக்குதல். இப்ப தனீஃபுல் ஃபாயிலில் முஃப்ரத், முதலாவது முஃப்ரதான ஃபாயில நாங்க எப்படி முஅன்னஸ் ஆக்குறது? உதாரணமா நீங்க ஷரிபத்தல் மா, அஷரிபத்தல் மா, தண்ணீர் குடித்திய ஒரு ஆணை பார்த்து கேட்கிறோம். ஷரிபத்த இதோட முஅன்னஸ் எப்படி வரும்? ஷரிபத்தி, அஷரிபத்தில் மா. ஜம்முல வந்து எப்படி கேட்போம்? மத்தா ஹரஜத்தும். ஃபாயில் வந்து இங்க ஹரஜத்தும் தூ ஃபாயில் ஜம்மாக இருக்குது. இங்க அது தீயா மாறி. ஜம்முல வந்து தும்மன்று நாங்க சொல்லுவோம் தானே, மத்தா ஹரஜத்தும். முஅன்னஸ்ல எப்படி கேட்போம்? மத்தா ஹரஜத்தும்ன. பெண்களை பார்த்து எப்படி கேட்போம்? மத்தா ஹரஜத்தும்ன. ஐன தஹபத்தும். ஐன தஹபத்தும். أين ذهبتن؟ أين ذهبتن؟ أشربتم الماء؟ أشربتن الماء؟ أقرأتم الدرس؟ مذكر. مؤنث لا. أقرأتن الدرس؟ وليدا فهمتم؟ نعم أستاذ. طيب أقرأتم، இந்த أقرأتم என்றதுல தூ தான் ஃபாயில் தானே. இது ஜம்மாக இருக்கிறது, இதுல தூ வந்து ஃபாயில். أقرأتم. இந்த மீம் என்றது வந்து அலாமத்து ஜம்இல் முதக்கர், முதக்கருடைய ஜம்ன்றதுக்கான அடையாளம். சரி, அகராத்துன்ன என்று கேட்கும் பொழுது இந்த ஃபாயில் வந்து தூதான் தானே, தூதான் ஃபாயில். அதாவது ஜம்முக்கு அடையாளம், முஅன்னஸ் ஜம்முடைய அடையாளம் தான், முஅன்னஸ் ஜம்முடைய அடையாளம் தான் இந்த சத்து செய்யப்பட்ட நூன். ரைட், அகராத்தும், அகராத்தும். ரைட். فالميم الساكنة إذا جاء بعدها حرف التعريف. இன்னொரு சப்ஜெக்ட் இப்போ வந்து இன்னொரு சப்ஜெக்ட் பத்தி பேச போறாங்க. ரைட், இப்போ நீங்க பாருங்க, தஹபத்தும் ஹரஜத்தும் தானே இருந்தது.
தஹபத்தும் ஹரஜத்தும். இதுல நீங்க அதுக்கு பின்னால இங்க எது வந்திருக்குது? அல் வந்திருக்குது. அல்மா. இந்த சுக்கூன் செய்யப்பட்டிருந்த மீமை என்ன செஞ்சிருக்கிறோம்? சாக்கினாவாக இருந்த சுக்கூன் பெற்றிருந்த மீமை என்ன செஞ்சிருக்கிறோம்? சரிபுத்துமுல் என்ன செஞ்சுக்கிறோம்? அம்மா கொடுத்திக்கிறோம். ரைட். அப்ப இங்க இல்திகாவு சாக்கினேன், இல்திகாவு சாக்கினேன், இரண்டு சுக்கூன்கள் பக்கத்துல இருக்கு. அல்மாங்கிறது என்னும் பொழுது அங்க ஒரு அல்லன்றதுல சுக்கூன் இருக்கு. இந்த ஹம்சா விழுந்திரும் தானே, ஹம்சத்து வசல் தானே. ரைட். அப்ப இங்கேயும் சுக்கூன். அப்ப இந்த ரெண்டு சுக்கூன் இல்திகாவு சாக்கினேனுக்காக நாங்க அதிகமான இடங்கள்ல பொதுவாக என்ன செய்யறோம்? கெஸ்ரா செய்யறோம். இல்திகாவு சாக்கினுக்கு முதலாவது இருக்கிற சுக்கூனுக்கு அங்க அந்த அந்த எழுத்துக்கு கஸ்ரா செய்யறோம், சுக்கூன் இருக்கிற இடத்துக்கு. ஆனா இங்க என்ன செய்யறோம்டா நாங்க தம்மா செய்யறோம். ரைட். அப்ப சுக்கூன் பெற்ற மீம் அல் மீமு சாக்கினா இதா ஜாஅ பஅதஹா ஹர்ஃபு தாரீஃப், அதுக்கு பின்னால தாரீஃப் உடைய எழுத்து வந்தான். தாரீஃப் உடைய எழுத்துண்டா இது அல். அல் வந்தா ஃபஇன்னஹா தகூனு மதுமூமத்தன், அந்த மீமு சாக்கினா வந்து எப்படி மாறும்? தம்மு செய்யப்பட்டதாக மாறும், மதுமூமாவாக மாறும். நஹு உதாரணம் எதை போல? அக்ரஅதுமுல் குர்ஆன, அக்ரஅதும் தான் இருக்கும் அஸ்ல்ல, அல் குர்ஆன் என்று இருக்கும். இது ரெண்டையும் சேரும் பொழுது அக்ரஅதுமுல் குர்ஆன, அக்ரஅது மில் என்று சொல்றல, அக்ரஅது முல் குர்ஆன வ அஸ்லுஹா ஹக்கதா. அது அஸ்ல் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி. அக்ரஅதும் அல் குர்ஆன் என்று இருக்கும். இந்த அல் வந்து விழுந்துரும் தானே, ஹம்சா விழுந்துரும். இந்த ரெண்டு சுக்கூன் பக்கத்துல. அப்ப நாங்க என்ன செய்யறோம்? ரெண்டு சுக்கூன் பக்கத்துல வரும் பொழுது முதலாவது இருக்கக்கூடிய சுக்கூன் பெற்ற எழுத்துக்கு வந்து இங்க மீமாக இருக்கிறதுனால என்ன செய்யறோம்? இதுக்கு தம்மா செய்யறோம். தம்மா செஞ்சு அக்ரஅதுமுல் குர்ஆன என்று சொல்றோம். அம்ம தாவு சாக்கினத்து, ஆனா தாவு சாக்கினா வன்னூனு சாக்கினத்து, நூனு சாக்கினா இதா ஜாஅ பஅதஹுமா ஹர்ஃபு தாரீஃப், அதுக்கு பிறகு தாரீஃபுடைய எழுத்து வந்தால், அல் வந்தால் ஃபைனஹா தகூனானி மக்சூரத்தானி, அது ரெண்டும் எப்படி இருக்கும்? கஸ்ர் செய்யப்பட்டு. உதாரணமா எப்படி? உதாரணமா ஹரஜத் என்று இருக்கிறத நாங்க எப்படி ஆக்கிடுவோம்? ஹரஜத் அல் பிந்து தானே இருக்கும். ஹரஜத் அல் பிந்து. இப்ப இதை நாங்க சேர்க்கும் பொழுது எப்படி சேர்க்கிறோம்? ஹரஜத்தில் பிந்து என்று சேர்க்கிறோம் தானே, பொதுவா அப்படித்தான். ஹரஜத்தில் பிந்து. ஆனா மீமு சாக்கினா வரும் பொழுது அந்த மீமு சாக்கினாவை என்ன செய்யறோம்? தம்மா செய்யறோம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். ரைட். அடுத்து இது சப்ஜெக்டை நம்ம பார்ப்போம். காணன்றது வந்து உங்களுக்கு தெரியும் ஃபியல் நாக்கிஸ். ஃபியல் நாக்கிஸ்ன்றது காரணம் எங்களுக்கு தெரியும். ஒரு ஃபியல் வந்தா கட்டாயம் ஃபாயில் வரும் தானே. ஆனா காணன்ற ஃபியல் வந்தா அங்க எது வரும்? காணன்ற ஃபியல் வந்து பிறகு ரெண்டு வரும். ஒன்று இஸ்மு கான, அடுத்தது ஹபரு கான. இஸ்மு கான, அடுத்தது ஹபரு கான. காணன்ற ஃபியல் வந்து எதுல நுழையும் என்றா முப்ததாவுலையும் ஹபர்லையும் ஒரு ஜும்லா இஸ்மியாவில தான் நுழையும். அசில்ல ஜும்லா இஸ்மியாவா இருக்கும். அதுல வந்து காண வரும். காண வந்தா அந்த முப்ததா இருந்தது எதா மாறிடும்? இஸ்மு கான என்றும், ஹபராக இருந்தது ஹபரு கான என்று நாங்க சொல்லுவோம். உதாரணம் அத்தாலிபு முஜ்தஹிதுன், இது ஒரு ஜும்லா இஸ்மியா. தாலிப் முப்ததா, முஜ்தஹிதுன் ஹபர் தானே. தாலிபு முப்ததா, முஜ்தஹிதுன் ஹபர். ஆனா காண வந்த எப்படி சொல்லணும்னா கான தாலிபு முஜ்தஹிதன், தாலிப் முஜ்தஹிதாக இருந்தான். காணண்டா இருந்தான். கான தாலிபு முஜ்தஹிதுன், முஜ்தஹிதன். அப்ப நாங்க இந்த முப்ததா வந்து இதா மாறிட்டு இஸ்மு கானையாகவும், முஜ்தஹித் அத்தாலிப்ன்றது இஸ்மு கானையாக மாறிட்டு தானே, முஜ்தஹித்ன்றது ஹபரு கான ஆக மாறிவிட்டது. ரைட். அப்ப இந்த கானன்றது எங்க நுழைஞ்சிருக்குது? ஒரு ஜும்லா இஸ்மியாவில் நுழைஞ்சிருக்குது. முப்ததா ஹபர் உள்ளதான் ஜும்லா இஸ்மியா. ஜும்லா இஸ்மியால நுழைஞ்சி அந்த முப்ததாவை இஸ்மு கானையாகவும் ஹபர் கானையாகவும் மாத்தி இருக்குது. ரைட். காண செய்யக்கூடிய வேலை அது. காணங்கிறது ஃபியலுன் மாத், ஒரு மாதியான ஃபியல்.
யர்ஃபவுல் முப்ததா, முப்ததாவுக்கு என்ன செய்யும்டா நாமல் ரஃபு செய்யும். இன்னைக்கு மாத்தம், இன்ன வந்து முப்ததாவுக்கு நஸ்பு செய்யும். கான வந்து முப்ததாவுக்கு என்ன செய்யும்? ரஃபு செய்யும். ஹபருக்கு என்ன செய்யும்? நஸ்பு செய்யும். ரைட். இன்ன வந்து இது மாதிரி செய்யும். இன்னன்றது ஒரு ஹர்ஃப், அது வந்து முப்ததாவுக்கு நஸ்பும் ஹபருக்கு ரஃபும் செய்யும். ஆனா கான வந்து என்ன செய்யும்? முப்ததாவுக்கு ரஃபும் ஹபருக்கு நஸ்பும் செய்யும். நிர்மாட்டம் பாருங்க. அத்தாலிபு முஜ்தஹிதுன் என்று இருந்தது எப்படி மாறி இருக்குது? கான அத்தாலிபு முஜ்தஹிதன் என்று மாறி இருக்குது. அத்தாலிபு முஜ்தஹிதன். சரி. இப்ப முப்ததா இஸ்மு கான ரஃபு செய்யப்பட்டிருக்குது. ஹபரு முஜ்தஹிதுன் என்று இருந்தது முஜ்தஹிதன் என்று மாறி இருக்குது. ஹபரு கான மன்சூப் நஸ்பு செய்யப்பட்டிருக்குது. கானவுடைய அமல் என்ன? முப்ததாவுக்கு ரஃபும் ஹபருக்கு நஸ்பும் செய்யும். பாருங்க, அத்திஃப்லு மரீதுன் என்று இருக்கிறது. கான வந்ததனால் எப்படி மாறுமாட்டா? கான அத்திஃப்லு மரீதன் என்று மாறும். அத்திஃப்லு மரீதன், கான அத்திஃப்லு மரீதன் என்று மாறி இருக்கிறது. குழந்தை அல்லது பிள்ளை நோயாளி. கான அத்திஃப்லு மரீதன், பிள்ளை நோயாளியாக இருந்தது, சிறுவன் நோயாளியாக இருந்தான். கான அத்திஃப்லு மரீதன். نعم. اسمه كان خبر كان. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பாருங்க. وقد يكون الخبر شبه جملة. خبر வந்து خبருக்கான எனக்கு தெரியும் முப்ததா خبر என்று வரும் பொழுது அந்த خبر வந்து சில நேரம் ஒரு இஸ்மாகவும் வரும் அல்லது ஒரு ஷிபஹ் ஜும்லாவாகவும் வரும், ஒரு ஜும்லாவாகவும் வரும். ரைட். இங்க வந்து உதாரணம் சொல்ல போறாங்க. وقد يكون الخبر شبه جملة. ஒரு ஷிபஹ் ஜும்லாண்டா என்ன? உங்களுக்கு தெரியும் ஜார் மஜ்ரூர் ஷிபஹ் ஜும்லா. ظرف வந்தா அது ஷிபஹ் ஜும்லா. உதாரணத்தை பார்த்தா உங்களுக்கு வரும். நஹ்வு كان الوزير في المدينة. الوزير في المدينة ண்டா இது ஒரு ஜும்லா தானே, ஜும்லா இஸ்மியா. الوزير مبتدا في المدينة ன்றது خبر. இந்த ஃபில் மதீனான்றது வந்து ஒரு இஸ்மா இல்ல, தனி இஸ்மா ஒரு இல்ல, அது ஒரு நாங்க சொல்றோம் ஷிபுஹு ஜும்லான்னு சொல்றோம். ஷிபுஹு ஜும்லா. ஷிபு ஜும்லாண்டா என்ன? ஜும்லா மாதிரி, ஜும்லா மாதிரி. ஏன் அதுக்கு ஷிபு ஜும்லான்றா இங்க ஜார் மஜ்ரூர் வந்திருக்குது. ஃபீ ஹர்ஃபு ஜர், அல் மதீனா மஜ்ரூர். இந்த ரெண்டையும் சேர்த்து தான் நாங்க உண்டாக பார்க்கிறோம். ரெண்டையும் சேர்த்து இது ரெண்டும் இந்த ஷிபு ஜும்லா, ஜும்லா மாதிரி இருக்குது. இது இந்த ரெண்டு சொல்லும் ஃபில் மதீனா, இதுதான் ஷிபு ஜும்லான்னு சொல்றோம். இல்ல இப்படி கபுல ஷஹரின், இந்த கபுல ஹர்ஃபு தர்ஃப் அப்படி வரதும் ஷிபு ஜும்லா தான். இப்ப இங்க வந்து நாங்க ஜார் மஜ்ரூர் பார்ப்போம். ஜார் மஜ்ரூர் வந்து ஷிபு ஜும்லா. அப்ப இந்த ஜார் மஜ்ரூர் தான் வசீர் என்ற முப்ததாவுக்கு خبر தானே. இதுல கான வந்துட்டேன்னு வச்சா நாங்க என்ன சொல்லுவோம்? கானல் வசீரு. அப்ப அல் வசீர் வந்து இஸ்மு கான. ஃபில் மதீனா என்ற ஜார் மஜ்ரூர், ஃபில் மதீனா என்ற ஜார் மஜ்ரூர் ஷிபு ஜும்லா தான். எந்த இடத்துல இருக்குது? خبرல இடத்துல இருக்குது, خبருடைய இடத்துல இருக்குது. فهمتم؟ نعم أستاذ. نعم أستاذ. طيب. كان الوزير، كان فعل ناقص. الوزير اسم كان مرفوع، اسم كان مرفوع في حرف جر، المدينة مجرور، وشبه جملة في شبه جملة في خبر كان، شبه جملة خبر كان. نشوف. பாருங்க, المدرس مبتدأ ثاني، مدرس. في الفصل، في الفصل إذا خبر هذا தெரியும். في حرف جر، الفصل مجرور، شبه جملة خبر. نشوف شبه جملة خبر. كان இதுல நுழைஞ்சா என்ன சொல்லுவோம்? كان المدرس في الفصل قبل قليل. مدرس வகுப்பறையில் இருந்தார் قبل قليل சற்று முன்னர். كان فعل ناقص. المدرس اسم كان مبتدا சொல்ல மாட்டோம், اسم كان. في الفصل என்றது في حرف جر، الفصل مجرور،
شبه جملة خبر، شبه جملة خبر. طيب المديرة في مكتبها، مبتدأ في مكتبها أنرذي شبه جملة خبر في حرف جر، مكتبي مجرور مضاف، ها مضاف إليه، شبه جملة خبر، شبه جملة خبر. بقانا كانت مديرة، كانت المديرة في مكتبها قبل نصف ساعة، قبل نصف ساعة رمانيرتكم معنا. طيب كانت المديرة في مكتبها. Dipinga الطالب مجتهد عندها طالب مبتدأ مجتهد خبر جملة اسمية. كان الطالب مجتهدا كان فعل، الطالب اسم كان، مجتهدا خبر كان. إذا جملة كنا جملة اسمية سهلة، جملة فعلية لا فعل كنا نعرف كذا. طيب كان الطبيب في المستشفى، كان فعل ماض، فعل ماض، الطبيب اسم كان، في المستشفى خبر كان، شبه جملة خبر كان. طيب إذا نكتفي بهذا القدر، نكتفي بهذا القدر. هل من سؤال؟ أستاذ. طيب نكتفي بهذا القدر. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. طيب قبل ذلك